2 ஏக்கர் இடம், 1000 பேர் உட்கார்ற ஹாலு, 500 பேர் தங்குற ரூமெல்லாம் கட்டியாச்சுங்க. பாத்ரூம் மட்டுமே இப்ப 20 பாத்ரூம் பக்கங்க. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க. எனக்கு நேத்து பண்ணது தப்புன்னு எப்ப தோணுதோ, வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன். அன்னைய விட இன்னைக்கு அறிவு அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவேன். ஒருத்தருக்கு 5 விஷயம், ஒருத்தருக்கு 8 விஷயம், ஒருத்தருக்கு ஒரே ஒரு விஷயம் குழப்பமா இருக்கும். உயிரே போகும். திருப்பூர்ல வரும். கோயம்புத்தூர் வந்து போனா வராது. உடனே ஏன் வரமாட்டேங்கிற? அப்படின்னு கேட்போம். அது சொல்லும் நம்மகிட்ட அது. நான் கூப்பிடும்போது நீ வந்தயா? யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. வெளிய போனா இதே மாரி ஒரு வீடு கிடைக்குமா? தண்ணி சூடாகுது. உட்கார்ந்து தண்ணி சூடாகி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோனே, இது குதிக்கலாமா? வேண்டாமா? யோசிச்சுட்டுல உடம்பெல்லாம் லேசா வெந்துருச்சாம். அப்புறம் பஸ்ட் ஆயி கோவப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்ப தப்பா முடிவு எடுக்கிறோம். அதுக்கு முதல்லயே எடுத்துறலாம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் கடந்த காலத்தில் செய்த எந்த ஒரு முடிவுக்கும் இன்னைக்கு வருத்தப்படவே மாட்டேன். டைம் வேஸ்ட்டுங்க. எனர்ஜி வேஸ்ட்டுங்க. போன வருஷம் இப்படி பண்ணியிருக்கலாமே. சரி, ஏன் அப்படி பண்ணல? ஒண்ணு சொல்லட்டுங்களா? போன வருஷம் 5 வருஷம் முன்னால, 10 வருஷம் முன்னால நடந்த ஒரு விஷயத்த நீங்க நெனச்சு, ஐய்யய்யோ! அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணி நெனச்சு நெறைய பேர் வருத்தப்படுறீங்க இல்லையா? அது உங்க எனர்ஜி லாஸ் பண்ணுதுங்கிறேங்க. புரிஞ்சுக்கங்க. அப்ப ஏன் தெரியுமா அந்த மாரி நீங்க பண்ண முடியல? அப்ப அறிவு அவ்வளவுதான். நேத்து பண்ணுனது தப்புன்னு எப்ப உங்களுக்கு தோணுதோ, எனக்கு நேத்து பண்ணது தப்புன்னு எப்ப தோணுதோ, வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன். அன்னைய விட இன்னைக்கு அறிவு அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவேன். அறிவு அதிகமானாதான் நேத்து பண்ணது தப்புங்கிறது தெரியும். அப்ப அதுக்கு சந்தோஷப்படணுமா? வருத்தப்படணுமா? சின்ன வயசுல என்னோட ட்ரவுசர் அவுந்து விழுந்துரும். அதுக்காக நான் இப்ப ஏன் வருத்தப்படணும்? நீங்கலாம் 6 மாசம் இருக்கும்போது நடு வீட்ல மழை போயிருப்பீங்க. இதுக்கு ஏன் வருத்தப்படணும்? புரிஞ்சுக்கங்க. நேத்து நடந்த ஒரு விஷயம், அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அந்த அறிவுக்கு கரெக்ட். இப்ப அறிவு வந்துருச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தா பாரு, நானே சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஞானிகிட்ட போயி, அவரு திடீர்னு ஒரு கேள்வி கேளுங்கட்டுனா என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கேள்வி கேட்டு வந்தனா இல்லையா? அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேள அவர்ட்ட உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் கத்துக் குடுன்னு கேட்டிருந்தா, அதுவும் ஒரு கேள்வி தான. அப்புறம் தானே தோணுச்சு. இதுக்கே வருத்தப்படணும். அப்போ இந்த அறிவு அதிகமாயிருச்சா? இனிமேல் அடுத்த முறை இந்த மாரி சிச்சுவேஷன் வரும்போது நான் ஜெயிச்சுருவேன். சந்தோஷப்படுறேங்கிறேங்க. எனவே, நேத்து எடுத்த முடிவுக்கு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, வீக் ஆயிருவீங்க. அது அன்னைக்கு முடிவு. அவ்வளோதான். புரிஞ்சுகிட்டு இனிமேல் அந்த சிச்சுவேஷன் வரும்போது, அடுத்து வேற மாரி பிரில்லியன்ட்டா பண்ண போறோம். சந்தோஷப்படுங்கங்கிறேங்க. அதனால முடிவெடுக்கிறதுல தெளிவா இருக்கணுங்க. உங்க மண்டைக்குள்ள எல்லாத்தோட மண்டைக்குள்ளயும் ஒரு 10 விஷயம் குழப்பமா இருக்கு. ஒருத்தருக்கு 5 விஷயம், ஒருத்தருக்கு 8 விஷயம், ஒருத்தருக்கு ஒரே ஒரு விஷயம் குழப்பமா இருக்கும். உயிரே போகும். நம்மலாம் ஏன் தெரியுமா நிம்மதியா இல்ல? மண்டைக்குள்ள ஒரு 10 விஷயம் ஓடிட்டு இருக்கு திரும்ப திரும்ப. 24 ஹவர்ஸும். வீடு விக்கலாமா? வேண்டாமா? கல்யாணம் பண்ணலாமா? வேண்டாமா? டிவோர்ஸ் பண்ணலாமா? வேண்டாமா? குழந்தை பெத்துக்கலாமா? வேண்டாமா? கடன் குடுக்கலாமா? இப்படி மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. இது என்ன பண்ணுது? உங்க எனர்ஜி லாஸ் பண்ணிட்டே இருக்குதுங்க. 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அது. நல்லா சாப்பிடுறீங்க, யோகா பண்றீங்க, தூங்குறீங்க. ஆனாலும் என் எனர்ஜி இல்லன்னா, உள்ளுக்குள்ள இருக்க குழப்பம் தான் உங்க எனர்ஜி லாஸ் பண்றதுக்கு முக்கிய காரணம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பேப்பர் எடுக்கணும். குழப்பத்தை எல்லாம் எழுதணும். 1 வீடு விக்கலாமா? வேண்டாமா? 2 இந்த மாரி எழுதணும். எழுதிட்டு ஒவ்வொன்னா சால்வ் பண்ணுங்கங்கிறது. சால்வ் பண்ணிட்டா அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். 10 இருக்குல்ல, 1 சால்வ் பண்ணா அவ்வாடான்னு இருக்கும். மூட்டு வலி சரியா போயிரும். இன்னொன்னு சால்வ் பண்ணா கண்ல புரையெல்லாம் சரியா போயிரும். உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் தான் நோய் காரணம். அப்ப எப்படி முடிவு பண்ணணும்? ஒவ்வொன்னா எடுக்கணும். ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஆக்ஷன் பண்ணணும். நான் வேற மாரி சொல்லட்டுங்களா? பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, 1 சேலம் பஸ் ஏறி சேலத்துக்கு போயிரணும். இல்ல மதுரைக்கு பஸ் ஏறி போயிரணும். அங்கேயே சுத்தி வந்துட்டு சேலம் போலாமா? மதுரை போலாமா? தர்மபுரி போலாமா? நின்னுட்டுருந்தா 4 நாள் நின்னுட்டுருக்கணும். எங்கேயாவது போயிரணும். சில பேருங்க ஒரு விஷயத்த 10 வருஷமா இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்கங்க. 10 வருஷம் எனர்ஜி லாஸ் நீங்க. புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்துல ஆரம்பத்துல நான் வந்து இந்த மாரி கிளாஸ் நடத்தினேன் இல்லைங்களா?
முதல்ல நடத்துனது பெருகமணி அப்படிங்கிற இடத்துல, திருச்சி பக்கத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அங்க ஒரு சிக்கல் வந்துச்சு. சிக்கல் வரல. அங்கிருந்து திண்டுக்கல்லுக்கு இன்னொரு ஐயா என்ன பண்ணாரு, நான் சொந்தமா அவங்களுக்கு ஆசிரமம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு, திண்டுக்கல்லுல நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால, இன்னைக்கு இல்ல. ரொம்ப வருஷம் முன்னால நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, திண்டுக்கல்லுல ஒரு ஐயா, பிச்சையான்னு ஒருத்தரு தன்னுடைய எத்தனை ஏக்கர்னே மறந்து போச்சு. 2 ஏக்கரோ, 5 ஏக்கரோ என்னமோ பாருங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சில ஏக்கர எனக்கு குடுத்துட்டாருங்க இடம். அதெல்லாம் வித்தா 1 ஏக்கர் 1 கோடிக்கு போகும். 2 ஏக்கரோ, 3 ஏக்கரோ குடுத்துட்டு, இது சும்மா சாதாரண ஹால்ங்க. 1000 பேர் உட்கார்ற ஹால் எனக்கு ஃப்ரீயா கட்டி குடுத்தாரு. இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு. 2 ஏக்கர் இடம். 1000 பேர் உட்கார்ற ஹாலு. 500 பேர் தங்குற ரூமெல்லாம் கட்டியாச்சுங்க. பாத்ரூம் மட்டுமே இப்ப 20 பாத்ரூம் பக்கங்க. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா, நல்லா கவனிங்க. கோடிக்கணக்கான குடுத்துட்டாரு. ஆனா, ஒரே இம்சையா இருப்பாரு அவரு. கிளாஸ் நடக்கிற உள்ள இடத்துல வந்துட்டு, திடீர்னு சமையல் ரூம்ல போய் புளிக்குழம்ப மாத்தி விட்டுருவாரு. இது ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு எல்லாத்தையும் போய். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரு தான் இடம் குடுக்குறாரு. இலவசமா குடுத்துருக்காரு. ஆனா, எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆவாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சரா போச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டேன், திருப்பி அவர்ட்டயே குடுத்துட்டு வந்துட்டேங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, "என்னப்பா இவ்ளோ கோடி ரூபாவ ஃப்ரீயா குடுத்தத திருப்பி ஏன் குடுத்தேன்னு?" கேட்பாங்க. எனக்கு என் நிம்மதி தான் முக்கியம். அவ்வளோ கோடி வாங்கிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்? மன உளைச்சலா இருக்குங்க. அங்க திண்டுக்கல் இருக்கிற வரைக்கும் நாங்க மன உளைச்சலோட நாங்கலாம் இருந்தோங்க. நிம்மதியே இல்லைங்க. திருப்பி குடுத்துட்டு வந்துட்டேன். இன்னோவா கார் புதுசா கிஃப்ட் குடுத்தாருங்க. கார திருப்பி குடுத்துட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு ரூ. 1,50,000 சாண்ட்ரோ வாங்கி ஓட்டிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. நான் எந்த முடிவு எடுத்தாலும், அப்ப நான் நிம்மதியா இருக்கிறேங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஒண்ணு சோடா போகல நல்லா தான் இருக்கோங்கிறேன். இம்பார்ட்டன்ட் வந்து மனசுக்கு குடுங்கங்கிறது. மனசு தான் வாழுது. அப்போ எது நடந்தாலும் நாம ஹேப்பியா இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்க. ஒண்ணு திருப்பூர்ல பஸ் ஏறி உட்கார்ந்துருவேங்க. கோயம்புத்தூர் வரக்கு. ரூ. 12 டிக்கெட். நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால ரூ. 12 டிக்கெட். பஸ் மெதுவா நகர்ந்து வெளிய வரைக்கும் நிக்கும். திடீர்னு மழை வரும். நான் உடனே எந்திரிச்சு வந்து மலம் போடுவேன் பாத்ரூம்ல. திரும்பி வந்து பார்த்தா பஸ் இருக்காது. வேற பஸ்ல ரூ. 12 குடுத்து உட்காருவேங்க. கூச்சமே பட மாட்டேங்க. ஏன்னா, அந்த ரூ. 12 மலம் எனக்கு முக்கியம். நான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறேன். ஆனா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? இரு கோயம்புத்தூர்ல போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் வந்துட்டு இருப்போம். அடக்கிட்டு. இங்க வந்து உட்கார்ந்தா வராது. திருப்பூர்ல வரும். கோயம்புத்தூர் வந்து போனா வராது. உடனே ஏன் வரமாட்டேங்கிற? அப்படின்னு கேட்போம். அது சொல்லும் நம்மகிட்ட அது. நான் கூப்பிடும்போது நீ வந்தயா? வரமாட்டோம் போலும் கோவிச்சுட்டு போயிடும். இதுக்கு பேரு மலச்சிக்கல். மலம் எப்ப வருதோ, அப்ப போனீங்கன்னா மலச்சிக்கல் கிடையாது. நீங்க போகும்போது அது வராது. அப்ப நான் என்ன பண்றேன்? இம்பார்ட்டன்ட் குடுக்குறேங்க அதுக்கு. புரிஞ்சுக்கங்க. நம்ப ஹேப்பியா நிம்மதியா வாழ்றதுக்கு, ஆரோக்கியம் வாழ்றதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தா உங்க ரூல்ஸ் எல்லாம் மாறிருங்கிறேங்க. அப்படிதான் முடிவெடுக்கணும். முடிவுங்கிறது இல்லைங்களா? நீங்க எங்க போகணும்னு நெனச்சீங்கன்னா முடிவு மாறுங்க. உங்களுக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட்னா முடிவு மாறும். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அது முடிவு பண்ணா தான் முடிவுகள் மாற்றப்படும். யாருமே நம்ம சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறதே இல்லைங்க. அப்ப எல்லாமே இருக்குது. சந்தோஷம் இல்லங்கிறேங்க. இனிமேல் முடிவெடுக்கும் பொழுது, முதல்ல மனசுக்கு புடிச்ச மாரி முடிவெடுங்க. கன்ஃப்யூஸ் இருந்தா என்ன பண்ணுங்க, எது கம்மி அடியோ எடுத்துருங்கங்கிறேங்க. உதாரணத்துக்கு அ மரும அ மனைவி வந்து தனி குடித்தனம் போகணுங்கிறாங்க. அம்மா வந்து ஒண்ணா இருக்கணுங்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து சிந்திங்கங்கிறேங்க. எது வந்து கம்மி அப்படின்னு யோசிங்க. சரி தனி குடித்தனம் போனா, அம்மா கஷ்டப்படுவாங்க. கரெக்ட்டு தான். ஆனா, வேற வழி இல்ல. அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு, தனி குடித்தனம் போயிட்டு, அம்மா கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதுக்கு நீங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பண்ணி, சமாளிங்கங்கிறேங்க. ரெடி ஆயிக்கிங்கங்கிறேங்க. இல்ல வேற வழி இல்ல. தனி குடித்தனம் போ முடியாது அப்படின்னா, மனைவிய சமாளிங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு, அதுல வர கஷ்டங்களை, நஷ்டங்களை ஏத்துக்குங்க. அப்பதான் நம்ம வந்து வாழ முடியுமே தவிர, நம்ம என்ன தெரியுமா நெனைக்கிறோம்? எந்த ஒரு நஷ்டம் வராத, எந்த ஒரு கஷ்டம் வராத முடிவுக்காக ரொம்ப வருஷம் காத்திருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட முடிவு உலகத்துல கிடையவே கிடையாது. அப்புறம் பர்ஸ்ட் ஆயி கோவப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்ப தப்பு தப்பா முடிவு எடுக்கிறோம். அதுக்கு முதல்லயே எடுத்துறலாம். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஒரு தவள ஒரு மண்பானையில
கொஞ்சம் தண்ணி இருந்துச்சாமா. ஒரு தவளை அதுக்குள்ள போய் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. சந்தோஷமா இருந்துச்சாமா. ஒருத்தர் என்ன பண்ணாராமா, அந்த மண்பானை தண்ணியோட தவளையோட கொண்டு போய் அடுப்புல வச்சுட்டாராமா. அடுப்பு லேசா சூடாயிட்டு இருக்கு. தண்ணி சூடாகுது. தவளை என்ன பண்ணுது? புரிஞ்சிருச்சு அடுப்புல வச்சுட்டாங்க சூடாகுதுன்னு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சூடாயிட்டு இருக்கு. இது நினைச்சா எகிறி குதிச்சு மேல போயிரலாம். இது என்ன பண்ணுதாமா, குதிக்கலாமா? வேண்டாமா? யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கு. வெளிய போனா இதே மாரி ஒரு வீடு கிடைக்குமா? தண்ணி சூடாகுது. உட்கார்ந்து தண்ணி சூடாகி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, இது குதிக்கலாமா? வேண்டாமா? யோசிச்சுட்டுல உடம்பெல்லாம் லேசா வெந்துருச்சாம். சரி, வேற வழி இல்ல குதிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது, குதிக்க முடியலையாமா, செத்து போச்சாம். இதுதான் எல்லாத்தோட வாழ்க்கையும். பார்ட்னர்ஷிப் பிரச்சனையா இருக்கும். பிரிஞ்சிடலாமா? வேண்டாமான்னு யோசிச்சு ஒரு நாள் கம்பெனி திவாலானதுக்கு அப்புறம் தான் பிரியும். ஷேர் மார்க்கெட்ல பணம் கம்மியாயிட்டே வரும். வெளிய வரலாமா? வேண்டாமா? பணம் திவாலாகி, ஜீரோவாகி, மைனஸா வெளிய வரும். எல்லாரும் அப்படிதாங்க பண்றோம். முடிவெடுக்கிறதே இல்லைங்க. அன்பு நண்பர்களே, உறவுகள்ல சிக்கல் இருக்கா? இத சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு. த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம். கணவன் மனைவி சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை, பார்ட்னர் சண்டை, அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது? எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் 14, 15, 16ல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு. கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வகுப்புல உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதை சரி பண்றதுக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும். அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம். வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 3000 ரூபாய். வகுப்பு, உணவு, தங்குமிடம் எல்லாமே சேர்த்து 3000 ரூபாய். anatomic-therapy.org வெப்சைட்ல போய் நீங்க 3000 ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேர்ல வரலாம். 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம். வாருங்கள் நண்பர்களே. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் 3 நாள் நேரடி வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். வாருங்கள், நேரில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.